வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தொட்டுக்க தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தேங்காய் 4 to 5 பத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 to 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதனால நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காவை ரஃபாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் இல்லை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு தேங்காவை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு அந்த பாலை நல்லா எடுத்துடுறோம். ஏங்கிட்டனா அந்த அரிசிக்கு 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுவோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலை எடுத்துடுறோம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் பால் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த திப்பி அப்படியே இருக்கும். திப்பி தனியாக எடுத்து அவுட் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த ரெசிபி 2 விதமாக பண்ணலாம். அதாவது வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். பர்டிகுலராக வெங்காயம் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் தயிர் பச்சரிக்கை கட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 to 4 பச்சை மிளகாய் போடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட பிறகு வதக்கக்கூடாது. தக்காளி அதே டைமில் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடிச்சு வரும்போது அந்த தக்காளி அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த இடத்துல போடுறோம். இந்த அரிசியை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டெயின் பண்ணி இதில் போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்ட பிறகு அந்த தாளிப்போட போட்டு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதே டைமில் தண்ணி ஊற்றுறோம். இந்த இடத்துல எவ்வளோ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன், நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க 3/4 கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால். அதுக்கு பிறகு 1/2 டம்ளர் தண்ணி. மொத்தம் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3/4 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்தா 1.25 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது கரெக்டான ரேஷியோ. இந்த தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு குக்கர் மூடி போடுறோம். குக்கர் மூடி போட்ட பிறகு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வைங்க. அதே டைமில் ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்குன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பன்னீர் 200 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 4, பெரிய சைஸ் தக்காளி 2, இஞ்சி
4 துண்டு, பூண்டு 5லேருந்து 6 பல்லு, பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், அதாவது கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன், 3 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் கிரேவி இன்கேஸ் மீந்தால் நீங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த கிரேவி நல்லா வெந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சுன்னா திருப்பி குக் பண்ணுற டைமு டியூரேஷன் அதிகமாகும், அதாவது குக் பண்ணுற டைமு ரொம்ப அதிகரிக்கும் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 4 வெங்காயம் சொன்னோம் பார்த்தீங்களா, 3 வெங்காயம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இருக்க வெங்காயம், அதாவது ரொம்ப சின்ன வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் போடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நீங்கள் வதக்க வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆயிலே வதக்குங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்படி குக் பண்ணால் அந்த சில்லி பவுடர் வந்து தேஞ்சு போகிற வாசனை வந்துடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இந்த மசாலாவில் ஊற்றின பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றின பிறகு ஜஸ்ட் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட். முந்திரி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பாயில் பண்ண முந்திரியை டேரெக்டாக அதில் போட்டு குக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கிரேவி ரெடி ஆகும். அப்படி இல்லைன்னா பச்சை முந்திரி டேரெக்டாக அரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட போடும்போது இன்னும் கொஞ்சம் குக் பண்ண டைமிங் அதிகமாகும். வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டும் போட்ட பிறகு திருப்பியும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணால் ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை வாசனை போயிடுச்சா பாருங்கள். அதாவது அந்த முந்திரியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பட்டர் போடுறோம். அதுக்கு பிறகு கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை. இந்த வெந்தய இலை யூஸ் பண்ணும்போது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பன்னீர் யூஸ் பண்ணுறேன். பன்னீர் நீங்கள் எப்போவுமே வீட்டில் கட் பண்ணி முடித்த பிறகு தண்ணியில் போட்டு வைங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா பன்னீர் டேரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா புளிப்பு தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கட் பண்ண பன்னீரை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இப்போ இந்த பன்னீர், கஸ்தூரி மெத்தி, பட்டர், இந்த கிரேவி எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வந்திருக்கா. இந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 95% அளவுக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம். மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. திருப்பி ஒரு பச்சை மிளகாய் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி.
நன்றி.